இறைத்துவம் பொருந்திய ஜோதிட நண்பர்களே, இந்த மிக அருமையான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் மிக அழகான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உரைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு, இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த விகாரி காலம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வளப்படுத்த போகிறது, நல்ல நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய காலமாக அமைகிறதா என்பதை பார்ப்பதற்கான ஒரு அழகான புத்தாண்டு பலன்களை உங்களிடத்திலே சொல்ல காத்திருக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. வாருங்கள், பதிவிற்குள்ளே நுழைவோம். மிக அருமையான அந்த அறம் பொருள் இன்பத்தை உரைக்கிற அருமையான ஒரு ஆன்மீக வீடாக தன்மைகளை கொண்டிருக்கிற ஒரு அருமையான ராசி இந்த மீன ராசி. 330 பாகையிலிருந்து 360 பாகைகளுக்குள்ளேயே முடிவடைந்து ஒட்டுமொத்த காலபுருஷ தத்துவத்தினுடைய கடைசி வீடாக இருக்கிற ஒரு உபய ராசி, இரவிலே பலம் பெறுகிற ஒரு அருமையான ஒரு தன்மையை கொண்டிருக்கிற ராசி. அன்பு நண்பர்களே, உங்களுடைய ராசி உயர்வினைத்தான் தரும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் நம்முடைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லையே, நடைபெறவில்லையே என்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆக குடும்ப நலம், பொருள் வளம் இவை அனைத்தும் சீராகவே இருக்கும் இந்த ஆண்டிலே கவலைப்படுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். வெளியிடங்களிலே செல்வதற்கான வாய்ப்பு, வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு எல்லாம் நம்மை தேடி வருகிறது. எதிர்பார்த்த திட்டங்கள் செயல்படுத்த காலதாமதம் ஆகியது, இனி ஆகாது. வாகன செலவுகள், அன்னை வழிகளிலே வீடு மாற்றம், இவைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. செலவுகள் நிறைய வரும். சிலருக்கு எதிர்பாராத விதத்திலே திடீரென்று தனயோகம், நல்ல நல்ல காரியங்கள் நடந்து கைக்கு இது வராது, இது முடியாது என்றிருந்த விஷயங்கள், பொருட்கள் எல்லாம் நம்மை தேடி வந்து விடுமாக. கவலை வேண்டாம். கடன்கள் நம்மை வற்புறுத்தி வாங்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம அதை வாங்க போகவில்லை, அதுவாகவே வந்தது. வாங்கினோம், கடன்களை பெற்றோம், கடன்களை அடைக்கிற உபாயத்தை தேடினோம், அதற்கான விடை வந்துவிட்டது. கடன்களை அடைக்கும் நேரம் நமக்கு தெரிகிறது. விஷ்ணு வழிபாடுகள், ஆஞ்சநேயர் வழிபாடுகள் நம்மை உயர்த்தும். மிக குறிப்பாக அந்த அனுமன் வழிபாட்டினை அனுதினமும் செய்பவர்கள் மிகப்பெரிய அளவிலே உயர்வார்கள். மிக குறிப்பாக அந்த விநாயக பெருமானை நாம் சேவித்து விட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்தல் மிகுந்த நலனை தரும். அனுபவத்துல கேது திசை, கேதுவினுடைய புத்தியிலே நடப்பில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், இந்த குறிப்பாக அந்த விநாயகர் வழிபாடு நம்மை உயர்த்தும் என்பதாலே அதை செய்யுங்கள். மனைவி வகையிலே, தொழில் வகைகளிலே அனுகூலம் உண்டு. உத்தியோக வாய்க்கும், நல்ல நல்ல உத்தியோகம் அவர்களுக்கு வாய்க்கும். அவர்களுடைய தந்தை வகையிலும் கூட நமக்கு அனுகூலம் உண்டு. மாமனார் வீட்டு வகையிலும் ஒரு சில அனுகூலங்கள் உண்டு. ஆக யோசித்து திட்டமிட்டு செயலாற்றுதல் வீணான சிக்கலில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு நன்மையான விஷயம். யோசித்து திட்டமிட வேண்டும். அதைத்தான் நாம் செய்யாமலே ஒவ்வொரு நிலைகளிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். காதல் திருமணம் என்பது நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக வீட்டிலும் வெளியிடங்களிலும் அன்பான பணிவான வார்த்தைகளை கையாண்டு வர வேண்டும். காதல் திருமணத்திலே எந்தவித தடையும் இல்லை. நினைத்தபடி நினைத்த பெண்ணை, நினைத்த ஆணை மணக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நமக்கு இருக்கிறது. ஆக அதிலே கவலை இல்லை. மைந்தர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு உத்தியோகம் இல்லாமல் தவித்திருந்த பெற்றோர்களுக்கு அவர்களை பற்றிய கவலை இனி வேண்டாம். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய போகிறது என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு விடலாம். ஆக அவர்களுடைய ட்ராக் மிக சிறப்பாக இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம் என்று இந்த காலகட்டத்திலே சொல்லலாம். மிக குறிப்பாக தந்தையினுடைய உறவுகளிலே பகை வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிவ பூஜை செய்து வர வேண்டும். குறிப்பிட்ட அந்த மிக குறிப்பாக அந்த சிவராத்திரி நாட்களிலும் சரி, பிரதோஷ நாட்களிலும் சரி, அந்த நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டு வருதல் மிகுந்த சிறப்பினை தரும். ஆக தந்தை வழி உறவுகளிலே ஒரு நல்ல ஒரு அன்பு கிடைக்கும். அத்தோடு வழக்கு வம்பு எதுவும் வராமல் இருக்கும், அதுதான் மிக முக்கியம். ரொம்ப குறிப்பா சொத்து பிரச்சனைகள்லாம் வர்றது, இதெல்லாமே கொஞ்சம் சுமூகமா இருக்கும், அதுதான் மிக முக்கியம். மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெறுவார்கள். கலைத்துறையினர் எல்லாம் நல்ல விதமாக மேம்படும் விதமாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. உணவு சார்ந்த தொழில்கள், துறைகள் எல்லாம் சிறக்கப் போகிறது. பூர்வீக குலதெய்வ வழிபாட்டினை மிகுந்த பக்தி சிரத்தையோடு செய்து வாருங்கள், அதுதான் மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடு தான் மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருந்தால்தான் அனைத்து வழிபாடுகளும் நமக்கு கை கொடுக்கும். ஆக அன்னையினுடைய அன்புக்கு வழி தேட வேண்டும். ஆக அந்த பூர்வீக குலதெய்வம், இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வங்கள் ஏதேனும் இருந்தது என்று சொன்னால் குலதெய்வமாக
அப்படிப்பட்ட பெண் தெய்வ அன்னைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றம் நமக்கு தருவார்களாக. அவர்களுடைய அன்புக்கு நாம் பாத்திரமாக வேண்டும். நடப்பது யாவும் நலம் என்று சொல்லும் விதமாகத்தான் இந்த ஆண்டு இருக்க போகிறது. மிக குறிப்பாக ஒரு சில நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் மிக அருமையான ஒரு முன்னேற்றத்தை பெறப்போகிறது. குருவினுடைய நட்சத்திரம் என்பதாலேயே இந்த ஆண்டு மிக சிறந்த ஒரு சாரநிலைகளை எல்லாம் குரு பகவான் பெரும் காலகட்டத்திலே ஒரு அருமையான ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உத்திரட்டாதியை பொறுத்தவரையிலே பரவாயில்லை, முயற்சிக்கு ஏற்ற ஒரு முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறியக்கூடிய துணிவு நம்மிடத்திலே பிறக்கும். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மிக குறிப்பாக கருணை மழை பொழியும் வண்ணம் நம்முடைய 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 வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் அன்பு பாராட்டுவார்கள். அவர்களும் நம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு நல்லதொரு நிலைப்பாடுகளை நமக்கு செய்வார்கள். ஆக அருமையான காலகட்டம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலே நன்மை மிக அருமையாக இருக்கிறது. மீனராசியை பொறுத்த மட்டிலே வேலைக்கு விண்ணப்பித்திருந்த நண்பர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவார்கள், கவலை வேண்டாம். அரசு வேலைக்காக காத்திருந்த நண்பர்கள் கூட அரசு வேலை கிடைக்கும். தேர்வுகள் எழுதி வெற்றிக்காக காத்திருந்த நண்பர்கள் சிறந்த தேர்வு முடிவுகளை பெறுவார்கள், கவலை இல்லை. ஆக மிக அருமையான ஒரு காலகட்டம் என்றுதான் மொத்தத்திலே வருகிறது. ஆக கவலையை படுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். கவலை என்பது மீனராசியை பொறுத்தவரையிலே அதிகமாக படுவார்கள். அவருடைய குணாதிசயங்கள் அதுவும் ஒன்று. இருப்பினும் அந்த இறைத்துவம் சார்ந்த ஒரு ராசி என்பதாலேயே அந்த இறைவனுடைய வழிபாடுகள் மூலம் அந்த கவலையை அகற்றிக்கொள்ளலாம் என்பதை ஒரு சில அன்பர்கள் அறிவார்களாக. மிக அருமையான சாதகத்தன்மை உங்களுக்கு இருக்கிறது, கவலை கொள்ள வேண்டாம். நல்ல காலகட்டம் நெருங்கி கொண்டு வருகிறது. ஆக விகாரி நம்முடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு அருமையான கருத்துக்களை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்ததிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி.